வணக்கம் மாணவர்களே. இப்போ உங்களுக்கு முழாண்டு பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் நல்லா படித்து பாஸ் பண்ணுங்க. ஏன்னா படிப்பு மட்டும்தான் உங்களை மேலே கொண்டு செல்லும். மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத காட்டிலும் அவங்க விரும்பிய படிப்பை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களே சொத்து சேர்த்துப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்த படிப்பு டிகிரி மட்டும்தான் நம்ம பேருக்கு பின்னால் போட்டுக்க முடியும். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம பேருக்கு பின்னால் போட்டு வைக்க முடியாது. உதாரணத்துக்கு குமார்னு போட்டு பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் குமார்னு போட்டு குமார் 1 கோடி, குமார் ஒரு பங்களா 2 காரு, குமார் 2 ஏக்கர் நிலம் அப்படின்னு போட முடியுமா? நம்ம படித்த டிகிரியை தானே நம்ம பேருக்கு பின்னால் போட்டுக்கிறோம். அதனால் எல்லாரும் நல்லா படிங்க. படித்தாதான் நம்ம நம்ம மேலே வர முடியும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஒருத்தரை ரோட்டில் போகிறவரை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க. பாருங்க, நேற்று வரையும் ஒரு காரும் பங்களாவும் இருந்தார், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் சைக்கிளில் போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படித்தவங்களை அப்படி சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு எம்எஸ்சி படித்தவங்கள நேற்று வரைக்கும் இவர் எம்எஸ்சிங்க, இன்றைக்கி பாருங்கள் பிஎஸ்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம படித்த படிப்பு கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். அதனால் எல்லாரும் நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கு பெரிய விஷயம். நன்றி, வணக்கம்.